ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன் அப்படின்றத பற்றி நம்ம ஆத்மகாரகன் சனியாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள், ஆத்மகாரகன் சுக்கிரனாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள், நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக ஆத்மகாரகன் அப்படின்னு சொன்னாலே அந்த கிரகம் உங்களுக்கு 99% நன்மையை தான் கொடுக்கும். சரிங்களா? அதை நோக்கி தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். அதில் தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆத்மகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வீடியோவை முன்னாடி பார்க்காதவங்க கேட்கலாம். ஆத்மகாரகன்றது நம்ம ஜெய்மினி அஸ்ட்ராலஜியில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில், அதாவது பிறந்த ஜாதகம்ன்றது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதில் பார்த்திங்கன்னா லக்னம் வரும், மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு வரும். மற்ற கிரகங்கள்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது எந்த கிரகம் அதிகமான டிகிரியில் இருக்குது, அதாவது அதிகமான பாகையில் இருக்கோ அந்த கிரகம் தான் ஆத்மகாரகன். பொதுவாக பார்த்திங்கன்னா 0லேருந்து 29 டிகிரி வரைக்கும் எல்லா கிரகங்களும் இதுக்குள்ளே தான் இருக்கும். 29 டிகிரியோ 27 டிகிரியோ அதிகமான பாகை, அதிகமான டிகிரி கொண்டு எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் தான் உங்களுடைய ஆத்மகாரகன். அந்த கிரகத்தில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை அதை நோக்கி தான் செல்லும். அந்த உங்களுடைய பிறவி அதை நோக்கி தான் வெற்றி பாதையில் கூட்டி செல்லும். சரிங்களா? நீங்கள் அந்த கிரகத்தை நீங்கள் பூஜிக்கலனாலும் சரி, அந்த கிரகத்தை நீங்கள் பார்க்கலனாலும் சரி, அந்த கிரகத்தை நோக்கி தான் அந்த காரகத்துவம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிடம் கற்கணும், அதாவது தெரிஞ்சுக்கணும், பலன்கள் அடிக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்ததுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர தசை, சந்திர தசை, சனி தசை, கேது தசை, ராகு தசை இந்த மாதிரி தசை நடந்து உங்களுடைய சொந்த பலன்களை, அதாவது சாதகமற்ற பலன்கள் வந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் அதற்கான காரணம் தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தை போட்டிங்கன்னா, உங்களுடைய பிரச்சனையும் இல்லை கேள்வியும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் 24 மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸிலே வழங்கப்படும். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அலர்ட்டாக அது பதில் வரும். சரிங்களா? இது உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கட்டண ஜோதிடம், அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் மூலமாக ஜோதிடம் அப்படின்னு தேவை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. கட்டணம் செலுத்திய பிறகு உங்களுக்கு உங்களுடைய ஸ்லாட்டில் உங்களுக்கு ஜோதிடம் முழுமையாக வழங்கப்படும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு தகவலுக்கு தான் சொன்னோம். இப்போ ஆத்மகாரகன் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக பாகை, அதிக டிகிரி கொண்ட கிரகம் தான் உங்களுடைய ஆத்மகாரகன். உங்களுடைய வாழ்க்கை பயணம் அதை நோக்கி தான் வெற்றி பாதையில் செல்லும். நம்மளுடைய அமர்நாத் ஆஸ்ட்ரோ பாசிட்டிவான பலன்களை மட்டும்தான் சொல்லும். பாசிட்டிவான பலன்களை எப்படி அடையணும் அப்படின்ற வழியையும் சொல்லும். சரிங்களா? இப்போது உங்களுடைய ஆத்மகாரகன், அதாவது உங்களுடைய ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் அதிகமான பாகையில் இருந்து அதுதான் உங்களுடைய ஆத்மகாரகனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த செவ்வாயினால் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேஷம் லக்னலேருந்து மீனம் லக்னம் வரைக்கும் 12 லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் உங்களுக்கு அதிகமான பாகை கொண்டு அதிகமான டிகிரியில் உங்களுக்கு எந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாயோட காரகத்துவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன காரகத்துவம் அப்படின்னு கேட்குறீங்களா? செவ்வாயோட காரகத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவம், அதாவது வேலை சம்மந்தமாக பார்த்திங்கன்னா மருத்துவம், விவசாயம், வேளாண்மை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? மருத்துவம், இன்ஜினியரிங் இதெல்லாம் செவ்வாயோட காரகத்துவம். சர்ஜரி தான் முக்கியமாக செவ்வாயோட காரகம். அதாவது ஒரே ஒரு கிரகம் ஒரு வேலையை கொடுத்துறாது. மருத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய், சூரியன் இந்த 2 கிரகத்தோட உங்களுக்கு குருவோட தொடர்போ, சுக்கிரனோட தொடர்போ, அட்லீஸ்ட் புதனோட தொடர்போ இருந்தால் தான் நீங்கள் டாக்டர் ஆகலாம். அதே மாதிரி செவ்வாய் சிறப்பாக இருந்து குருவோட தொடர்பில் இருந்து உங்களுக்கு புதனும் நல்லா இருந்ததுன்னா அவங்க இன்ஜினியரிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சூரியன் செவ்வாயும் சேர்ந்து நல்லா இருந்ததுன்னா டாக்டர், செவ்வாயும் புதனும் சேர்ந்து நல்லா இருந்ததுன்னா இன்ஜினியரிங். இவங்களுக்கு எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. செவ்வாய் நல்லா இருக்குது டாக்டர் ஆகிடுவோம். செவ்வாய் மட்டுமே டாக்டர் ஆகாது. எம்பிபிஎஸ் அப்படின்றது பேச்சுலர் ஆஃப் மெடிசின், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. பேச்சுலர் ஆஃப் சர்ஜரிக்கு தான் செவ்வாய் காரகன். பேச்சுலர் ஆஃப் மெடிசினோட காரகன் சூரியன். இந்த 2 கிரகங்களும் சுப கிரகங்களோட தொடர்பில் இருந்ததுன்னா டாக்டர் ஆவாங்க. செவ்வாய் மட்டும் சுப கிரகங்களோட தொடர்பில் இருந்து புதனும் நல்லா இருந்ததுன்னா இன்ஜினியரிங் ஆவாங்க. சரிங்களா? இதை தவிர செவ்வாயோட காரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
உடன் பிறந்தவர்கள் குறிப்பாக வந்து மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு செவ்வாய் அதிக டிகிரியில் பெற்று ஆத்மகாரகனாக இருந்தால் அவங்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவங்க கூட இருந்தே வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க, நல்லது மட்டும் தான் செய்வாங்க. எந்த லக்னமாக இருந்தாலும், ஈவன் நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி. ஏன் மிதுன லக்னம் கன்னி லக்னம்னு சொல்லனா, மிதுன லக்னத்துக்கு செவ்வாயோட வீடு பார்த்திங்கன்னா விருச்சிக வீடு 6வது வீடாக வரும். கன்னி லக்னத்துக்கு செவ்வாயோட வீடான மேஷம் ராசி வந்து 8வது வீடாக வரும். 6, 8 வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றது ஜோதிடம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதன் மூலமாக பிரச்சனைகள் இந்த லக்னக்காரங்களுக்கு கூட வராது. நன்மையை மட்டும்தான் செவ்வாய் அதிக பாகையில் எந்த வீட்டில் இருந்தாலும் செய்வார். சரிங்களா? பொதுவாகவே நன்மைகள் தான் செய்வார் காரகத்துவம் மூலமாக. இப்போ அவரோட தசா புத்தி வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து காரகத்துவம், அதாவது ஆதிபத்தியம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல விதமாக செய்வார். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு 5ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 5னா வந்து துலாம் வீட்டில் இருக்கிறார். துலாம் வீட்டில் செவ்வாய் இருந்து உங்களுக்கு என்ன விதமான நன்மைகள் செய்வார்? ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாயோட காரகத்துவம்ன்றது வேலை, செவ்வாயோட வேலை உங்களுக்கு சிறப்பாக அமையும். செவ்வாய் தசையில் பார்த்திங்கன்னா 5ல் செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுடைய அறிவு கூர்மை வந்து செவ்வாய் சம்மந்தமான மருத்துவ துறையிலோ இல்லை இன்ஜினியரிங் துறையிலோ சிறப்பான வேலை கிடைத்து நீங்கள் வெளிநாட்டிலேயோ வெளிமாட்டிலேயோ செட்டில் ஆவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு 6வது அதிபதி. 6வது வீட்டுக்கு 12ல் மறையிறதுனாலையும் 5ல் இருக்க அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் 5லேருந்து 11வது வீடு மேச வீட்டை பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு செவ்வாய் ஒரு வேளை துலாமில் ஒரு 28 டிகிரியோ இல்லை 27 டிகிரியோ இல்லை அதிக பாகையில் எந்த டிகிரியில் இருந்தாலும் உங்களுடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். இது மிதுன லக்னக்காரங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு மீன லக்னமாக இருக்கிறீங்க, செவ்வாய் வந்து உங்களுக்கு 8லேயே மறைஞ்சிருக்கு அதே துலாம் வீட்டில். 8ல் இருந்தால் பிரச்சனை தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த 8ல் செவ்வாய் வந்து அதே 27 டிகிரியோ அதிக பாகை கொண்டு இருந்ததுன்னா உங்களுக்கு 9வது அதிபதி செவ்வாய் மீன லக்னத்துக்கு, 2வது அதிபதியும் செவ்வாய். இதனால் என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா வெளிநாடுகளில் பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. இன்ஜினியரிங் படித்துட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகி பெரிய அளவில் உங்களுக்கு செல்வம் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் வீடு நிலம் போன்ற அமைப்புகள்லாம் கிடைக்கும். நிலம் அப்படின்றதுக்கு வந்து செவ்வாய் தான் காரகன். உங்களுக்கு இயற்கையாகவே மீன லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் 27 டிகிரியில் உங்களுடைய அதிக பாகை பெற்று ஆத்மகாரகனாக இருந்தால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு செவ்வாய் மூலமாக வெளிநாட்டில் வீடு நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கி செட்டில் ஆவீங்க. வெளிநாட்டிலே தொடர்ந்து இருப்பீங்க. அது வந்து உங்களுடைய மற்ற தசா புத்திகளை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுகிறது. இது வந்து செவ்வாயோட காரகத்துவம் எல்லாமே உங்களுக்கு அதிக பாகையில் இருந்தால் கிடைக்கும் அப்படின்றது தான் ஆத்மகாரகம். அதை சொல்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு மீன லக்னம் எடுத்து சொன்னோம். இப்போ ஒருவேளை நீங்கள் மகர லக்னமாக இருக்கிறீங்க, மகர லக்னத்துக்கு வந்து சனி அதிபதி செவ்வாய் எப்படி நல்லது செய்வார், அதிக டிகிரியில் இருந்தாலும் கெட்டதானே செய்வார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு மகர லக்னமாக இருக்கிறீங்க, செவ்வாய் வந்து உங்களுக்கு 6லேயே மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது எதிரி வீட்டில் மிதுனத்தில் இருக்குது செவ்வாய் அதிக பாகை 28 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து செவ்வாய் தசை நடக்குது. இப்போ செவ்வாய் தசையே வரலனாலும் உங்களுக்கு வந்து 6வது வீட்டு மூலமாக உங்களுக்கு எந்த விதமான எதிரியும் பகைவர்களும் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய வேலை பார்த்திங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலையில் தொடர்ந்து இருப்பீங்க. செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலை ஏற்கனவே சொல்லியிருப்போம் நம்ம, அதற்குரிய வேலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. பெரிய அளவில் முன்னேற்றம் காண்பீங்க. இதை தவிர மகர லக்னத்துக்கு 6ல் இருக்க செவ்வாயோட தசை நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர லக்னத்துக்கு 4, 11வது அதிபதி, அதாவது மேஷம்ன்றது 4வது வீடாக வரும், விருச்சிகம்ன்றது 11வது வீடாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய் வழி சொத்துக்கள்லாம் பெரிய அளவில் கிடைக்கும். உங்களுடைய சகோதரர்களும் உங்களுக்கு உதவியாக இருந்து நீங்கள் வீடு நிலம் வாங்குறதுக்கெலாம் உதவி செஞ்சு பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்றம் காணுவீங்க. இது எப்படி இருந்தால் மகர லக்னத்துக்கு 6ல் செவ்வாய் அதிக டிகிரியில் இருந்தால். ஏன் 6லன்னு சொன்னோன்னா 6ன்றது மறைவு ஸ்தானம். அதில் அதிக பாகையில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு நல்லதை மட்டுமே காரகத்துவம் மூலமாக செய்யும். தசாபுத்தியில் பார்த்திங்கன்னா 4வது அதிபதின்றதுனால வீடு நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய சொத்துக்கள் குவிப்பீங்க செவ்வாய் தசையில் மகர லக்னக்காரங்களுக்கு. 11வது அதிபதியாகவும் இருக்கிறதுனால அந்த ஒரு சொத்தை வாங்கிட்டு இன்னொரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்தை வாங்கும் போது பெரிய அளவில் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். ஏன்னா 11வது அதிபதி இல்லைங்களா. இதெல்லாம் வந்து செவ்வாய் உங்களுக்கு ஆத்மகாரகன், அதாவது அதிக பாகை அதிக டிகிரியில் இருந்தால் வர பலன்கள். உங்களுடைய செவ்வாய் எப்படி இருக்கிறது, எந்த டிகிரியில் இருக்கிறது, ஆத்மகாரகனாக இருக்கிறாரா, எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை எடுக்க தெரியல அப்படின்னு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய முழுமையான பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேரோட பதிவிட்டிங்கன்னா
உங்கள் கேள்விக்கான பதில் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வழங்கப்படும். இதுதான் செவ்வாய் ஆத்மகாரகனாக இருந்து செல்வங்கள் சேர்வதற்கான வழிமுறைகள். உங்களுக்கும் செவ்வாய் ஆத்மகாரகனாக இருந்து செல்வங்கள் சேர வழி குறித்து முருகன் அருளால் பல வெற்றிகளை அடைய வேண்டும் என்று அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்த்துக்கிறது. எதற்கு முருகன் அப்படின்னு சொல்கிறேன்னா, செவ்வாய் பிளானட்டுக்கு அதிபதி முருகன் தான். முருகனை நீங்கள் தொட்டாவே போதும். செவ்வாய் அதிக பாகை பெற்றிருந்ததுன்னா உங்களுக்கு பணம் கோடிக்கணக்கில் கொட்டும். பணம் மட்டும் கிடையாது, வீடு நிலம்லாம் உங்களுக்கு 3-4, அதாவது 3 ப்ராப்பர்ட்டி 4 ப்ராப்பர்ட்டிக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு செவ்வாய் அதிக பாகையில் இருந்தது. சரிங்களா? அதற்கு தான் நம்ம இந்த பதிவு போட்டோம். அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று, வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.